சீரடி சாய்பாபா இவரை பற்றிய முழு கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீரடி சாய்பாபாவின் பிறந்த இடம் தொடர்பாக பல கூற்றுகள் இருக்கின்றன. அப்படி ஒரு கூற்றின்படி இந்த கதை சொல்லப்படுகிறது. மராட்டிய மாநிலம் பாத்ரி கிராமத்தில் கங்கா பாவத்யா தேவகிரி அம்மா என்ற தம்பதி வசித்து வந்தனர். தீவிர சிவபக்தர்களான இவர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை இல்லையாம். ஒரு நாள் இரவு பலத்த மழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடியது. படகோட்டியான கங்கா பாவத்யா தன் படகை பத்திரப்படுத்த ஆற்றங்கரைக்கு சென்று விட்டார். வீட்டில் தேவகிரி அம்மா மட்டும் இருந்தார். அப்போது வயதான ஒருவர் வந்து கதவை தட்டினார். தேவகிரி அம்மா கதவை திறந்து என்ன வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த முதியவர், மழை அதிகம் பெய்வதால் இன்று இரவு மட்டும் இங்கு தங்கிக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். சரி என்று கூறிய தேவகிரி அம்மா திண்ணையில் அவரை படுத்துக் கொள்ள அனுமதித்திருக்கிறார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவை தட்டி தேவகிரி அம்மாவை எழுப்பிய அந்த முதியவர், பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். உடனே அவருக்கு தேவகிரி அம்மா சாப்பாடு கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவை தட்டிய அந்த முதியவர், எனக்கு கால்கள் வலிக்கிறது, சற்று பிடித்து விடு என்றாராம். இதை கேட்டதும் தேவகிரி அம்மா அவருக்கு கால் பிடித்து விட யாராவது வருவார்களா என்று தேடி பார்த்திருக்கிறார். யாரும் கிடைக்கவில்லை. அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் தேவகிரி அம்மா தவித்து கொண்டிருந்த போது ஒரு பெண் இந்த முதியவருக்கு நான் பணிவிடை செய்யட்டுமா என்று கூறி கேட்டிருக்கிறார். மகிழ்ச்சி அடைந்த தேவகிரி அம்மா சரி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாராம். வெளியில் இருந்த முதியவரும் பெண்ணும் உண்மையில் பரமசிவனும் பார்வதியும் ஆவார்கள். அவர்கள் இருவரும் தேவகிரி அம்மாவின் குறையை தீர்க்க முடிவு செய்தனர். அவர்கள் மீண்டும் கதவை தட்டினார்கள். கதவை திறந்த தேவகிரி அம்மாவுக்கு தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. வெளியில் பரமசிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்து கொண்டிருந்தனர். மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற தேவகிரி அம்மா இறைவன் இறைவி முன்பு விழுந்து வணங்கினார். அவரை ஆசீர்வதித்த இறைவன், உனக்கு 3 குழந்தைகள் பிறக்கும், 3வது குழந்தையாக நானே உன் வயிற்றில் பிறப்பேன் என்று ஆசி கூறி மறைந்தனர். தேவகிரி அம்மாவுக்கு நடப்பது கனவு போல இருந்தது. கங்கா பாவத்யா வீடு திரும்பியதும் நடந்ததை கூறினார் தேவகிரி அம்மா. ஆனால் கங்கா பாவத்யா அதை நம்பவில்லை. சில தினங்களில் தேவகிரி அம்மா கர்ப்பமடைந்தார். முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஓராண்டு கழித்து பெண் குழந்தை ஒன்றை தேவகிரி அம்மா பெற்றெடுத்தார். 3வது முறை தேவகிரி அம்மா கர்ப்பம் தரித்த போது கங்கா பாவத்யாவுக்கு ஈசன் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. தேவகிரி அம்மாவுக்கு காட்சி கொடுத்த ஈசன் தனக்கும் காட்சி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் கங்கா பாவத்யா வீட்டை விட்டு வெளியேறினார். தேவகிரி அம்மாவும் அவரை பின்தொடர்ந்தார். தம்பதியர் இருவரும் காடு மேடுகளில் அலைந்து திரிந்தனர். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தேவகிரி அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அதை கண்டு கொள்ளாமல் கங்கா பாவத்யா சென்று கொண்டிருந்தார். இதனால் தேவகிரி அம்மா அந்த குழந்தையை அரசமர இலைகளில் சுற்றி காட்டுக்குள்ளேயே போட்டுவிட்டு கணவரை பின்தொடர்ந்து சென்று விட்டார். முஸ்லிம் பக்கீர் ஒருவர் அந்த குழந்தையை கண்டெடுத்து மன்வாத் கிராமத்தில் உள்ள தன் வீட்டுக்கு கொண்டு சென்றார். பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியரிடம் இனிதே வளர்ந்து வந்தது. சில வருடங்கள் கடந்தன. பக்கீரின் உடல் நலம் குன்றியது. தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்தார். வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவரான ஜமீன்தார் கோபால் ராவ் தேஷ்முக் என்பவர்தான் சட்டென அவருக்கு நினைவுக்கு வந்தது. உடனே பக்கீர் தன் மனைவியை அழைத்து, இப்போது நான் சொல்ல போவது உனக்கு வருத்தம் தரத்தான் செய்யும், ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இனி நான் சில நாட்களே உயிருடன் இருக்க முடியும். நான் மறைந்ததும் நீ தம் மகனை அழைத்து கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் கோபால் ராவ் தேஷ்முக் என்னும் வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேள் என்று கூறினார். பிராமண குலத்தில் பிறந்து வேத சாஸ்திரங்களில் நிபுணராகவும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் விளங்கும் அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்றார். அதுபோலவே அடுத்த சில நாட்களில் அவர் மறைந்ததும் அவருடைய மனைவி வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேட்டார். பெரும் ஞானியான அவருக்கு அந்த சிறுவன் உண்மையில்
யார் என்பது விளங்கிவிட்டது. அவர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பக்கீரின் மனைவிக்கும் தனியாக ஓர் இடத்தில் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்து அவளுடைய வாழ்க்கைக்கும் வழி செய்து கொடுத்தார். இப்படியாக பிராமண குடும்பத்தில் பிறந்து சில வருடங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து மறுபடியும் பிராமணரான வெங்குசாவிடம் வந்து சேர்ந்த அந்த சிறுவன் தான் 16 வயது பாலகனாக ஷீரடி கிராமத்தில் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராம மக்களுக்கு காட்சி தந்தார் ஸ்ரீ சாய்நாதர். கங்கா பாவத்யா தேவகிரி அம்மா தம்பதிக்கு குழந்தையாக பிறந்து பின்னர் பக்கீர் ஒருவரால் வளர்க்கப்பட்டு சில வருடங்களில் வெங்குசாவிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவன் தான் சாய்நாதர் என்பதை தெரிந்து கொண்டோம். வெங்குசாவினால் சீடனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சிறுவன் ஏன் அவரை விட்டு பிரிய வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன என்பதனை பற்றி பார்க்கலாம். வெங்குசா தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவனின் முகத்தை பார்த்ததும் அவன் பிற்காலத்தில் ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டிப்பான் என்பதை தமது தீர்க்க தரிசனத்தால் தெரிந்து கொண்டார். எனவே அவர் அந்த சிறுவனை மிகுந்த பரிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தார். தாம் பூஜை செய்யும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எப்போதும் அந்த சிறுவனை தம்முடனே வைத்துக் கொண்டார். அது மட்டுமில்லாமல் தாம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஞானத்தையும் அவனுக்கு உபதேசிக்கவும் செய்தார். இப்படியாக பல வருஷங்கள் சென்றன. அந்த சிறுவனுக்கு 15வது வயது நெருங்கிவிட்டது. எங்கிருந்தோ வந்த அந்த சிறுவனுக்கு வெங்குசா இத்தனை முக்கியத்துவம் தருவது பல வருடங்களாக அவருடனேயே இருந்து வரும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் உள்ளத்தில் பொறாமை என்ற பொல்லாத பேய் தலைவிரித்தாடியது. அவர்கள் உள்ளத்தில் பொறாமை ஏற்பட்டது. ஒருவர் எத்தனை தான் நல்லவராக இருந்தாலும் அவரின் மனதில் பொறாமை எப்போது இடம்பெறுகிறதோ அப்போதே அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த அத்தனை நல்ல குணங்களும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகின்றது. அப்படி வெங்குசாவின் தொடர்பினால் நல்ல பண்புகளுடன் திகழ்ந்த அவர்களுடைய மனதில் பொறாமை ஏற்பட்டதுமே அவர்களின் நல்ல பண்புகள் காணாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த சிறுவனை எப்படியும் வெங்குசாவிடம் இருந்து விரட்டிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மூத்தவனாக இருந்த ஒருவன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த பையனை கொன்று விடுவதே சரியான வழி, அவனை கொன்றால் ஏன் என்று கேட்பதற்கு எவரும் இல்லை, குருநாதர் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிடலாம் என்று கூறினான். அனைவரும் அதற்கு உடன்பட்டனர். தகுந்த நேரத்திற்கு காத்திருந்தனர். ஒரு நாள் வெங்குசா அந்த சிறுவனுடன் சேலுவுக்கு அருகில் இருந்த தம்முடைய தோட்டத்திற்கு சென்றிருந்தார். இனி நடக்கப் போவது என்ன என்பது அவருடைய உள்ளத்திற்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. எல்லாம் இறைவனின் ஆணைப்படியே நடக்கும் என்று தம்மை தேற்றிக் கொண்டவராக நடக்கும்போது விபரீதத்தை எதிர்பார்த்தபடி ஒரு மரத்தின் அடியில் இருந்த பாறையில் படுத்துக்கொண்டு தமக்கு அருகில் பணியுடன் நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அருகில் புதர் மறைவில் மறைந்திருந்த அந்த பொறாமைக்காரர்களின் தலைவன் ஒரு செங்கல்லை எடுத்து அந்த சிறுவனின் தலையை குறிபார்த்து வீசினான். வெங்குசா தம் கரங்களை உயர்த்தி அந்த செங்கல்லை அந்தரத்திலேயே நிற்கும்படி செய்தார். அவர்கள் மற்றொரு செங்கல்லை எடுத்து வீசினார்கள். அது வெங்குசாவின் நெற்றியில் பட்டு ரத்தம் பெருகியது. அதை பார்த்து மிகுந்த அச்சம் கொண்ட அந்த சிறுவன், ஐயனே, தாங்கள் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துக்கும் மேலான குருவாகவும் இருந்து என்னிடம் மிகுந்த அன்பு செலுத்துகிறீர்கள். அதன் காரணமாகவே தங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. ஞான வலிமையும் செல்வ வளமையும் பெற்றிருக்கும் உங்களுக்கு என் காரணமாக இந்த விபரீதம் ஏற்பட்டது. இந்த விபரீதம் ஏற்பட்டது கண்டு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டால் இப்படியான விபரீதங்கள் நடக்காதல்லவா? எனவே உங்களிடம் இருந்து பிரிந்து செல்ல என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான். தம் தலையில் ரத்தம் பெருக்கெடுத்த அந்த நிலையிலும் வெங்குசா அந்த சிறுவனின் தலையை பரிவுடன் வருடி கொடுத்தபடி, நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே அமைந்ததுதான் இந்த உலகம். இதற்கெல்லாம் அச்சப்பட்டால் இந்த உலகத்தில் பிறந்த நாம் நமக்கான கடமைகளை செய்ய முடியாமலேயே போய்விடும் என்றவர் சற்று தொலைவில் ஒருவன் பசு ஒன்றை ஓட்டி செல்வதை பார்த்து அந்த சிறுவனிடம் தம்முடைய கமண்டலத்தை கொடுத்து அந்த மாட்டுக்காரரிடம் சென்று பால் கறந்து பெற்று வருமாறு சொல்லி அனுப்பினார். அந்த சிறுவனும் அந்த மாட்டுக்காரரிடம் சென்று பால் கறந்து தரும்படி கேட்டுக்கொண்டான்.
அதை கேட்டு அந்த மாட்டுக்காரர் விரக்தியான குரலில், இந்த மாடு மடலாகிவிட்டது, இதனிடமிருந்து நான் எப்படி பால் கறந்து தருவது என்றான். மாட்டுக்காரர் இப்படி சொன்னாலும் அந்த சிறுவன் சமாதானம் அடையவில்லை. பெரும் ஞானியான தம் குருநாதருக்கு இது மலட்டு மாடு என்று தெரியாதா என்ன என்று நினைத்து அந்த மாட்டுக்காரரிடம் இந்த விஷயத்தை நீயே என் குருநாதரிடம் வந்து சொல் என்று சொன்னான். அதன்படியே மாட்டுக்காரனும் வெங்குசாவிடம் சென்று விஷயத்தை சொன்னான். அதை கேட்டு சிரித்த வெங்குசா, எல்லாமே இறைவனின் திருவுள்ளபடியே நடக்கும். இறைவனின் அருள் பெற்றவர்கள் நினைத்தால் கறவை நின்ற மாட்டையும் பால் கொடுக்க செய்ய முடியும் என்று சொன்னதுடன் அந்த மாட்டின் அருகில் சென்று வானத்தை பார்த்து பிரார்த்தித்து அந்த மாட்டை 3 முறை தடவி கொடுத்தார். அந்த மடிக்காம்புகளை வருடினார். பின்பு அவனிடம் பால் கறந்து தருமாறு கூறியிருக்கிறார். மாட்டுக்காரனும் சிறுவனிடம் இருந்த கமண்டலத்தை பெற்று பால் கறக்கத் தொடங்க கமண்டலத்தில் நுரையுடன் பால் நிரம்பி தழும்பியது. வியப்பும் சந்தோஷமும் கொண்ட அந்த மாட்டுக்காரர் வெங்குசாவை மிக பணிவுடன் வணங்கி நன்றி தெரிவித்து தனது மாட்டுடன் புறப்பட்டு சென்றார். வெங்குசா தமக்கு அருகில் இருந்த அந்த சிறுவனை பார்த்து கைகளை நீட்டச் சொன்னார். நீட்டிய அவன் கைகளில் கமண்டலத்தில் இருந்த பாலை விட்டு அவனை பருகும்படி சொன்னார். அந்த சிறுவனும் அப்படியே பயபக்தியுடன் வாங்கி பருகினான். 3 முறை அப்படி பருகிய பின்பு அந்த சிறுவனிடம் வெங்குசா, குழந்தாய், என்னுடைய பூஜைகளாலும் தியானத்தாலும் தவத்தாலும் நான் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை யோக சித்திகளையும் இதோ இப்போது உனக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். நான் இதுவரை உன்னை குழந்தையாகவே நினைத்து விட்டேன். உண்மையில் நீ இப்போது வாலிப பருவத்தை அடைந்து விட்டாய். இனியும் நீ என்னிடம் இருப்பது சரியில்லை. உன்னால் இந்த உலகத்துக்கு அநேக நன்மைகள் ஏற்பட உள்ளன. நீ என்னை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். தொடர்ந்து மலட்டு மாட்டில் இருந்து பால் கறந்து அதை இளைஞன் சாய்நாதரின் கைகளில் பொழிந்து அதுவரை தாம் பெற்றிருந்த அனைத்து சித்திகளையும் அந்த இளைஞனுக்கு தாரை வார்த்து கொடுத்ததையும் கண்டதுமே அந்த பொறாமைக்காரர்களின் தலைவனுக்கு மிதமிஞ்சிய அச்சம் ஏற்பட்டு அதன் காரணமாக மயங்கி விழுந்தவன் இறந்தே போனான். அவனுடன் இருந்தவர்கள் ஓடிச் சென்று வெங்குசாவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். மேலும் இளைஞனை கொல்ல நினைத்து செங்கல்லை எறிந்தவன் இறந்து போனதையும் அவருக்கு தெரிவித்து அவனை மன்னித்து எப்படியாவது பிழைக்க செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து கொண்டனர். ஆனால் வெங்குசாவோ, இனி என்னிடம் எந்த சக்தியும் இல்லை. இதுவரை நான் பெற்றிருந்த அத்தனை சக்திகளையும் இந்த இளைஞனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். உங்களுடைய பிரார்த்தனையை இனி இந்த இளைஞன்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதன் பேரில் அவர்கள் சாய்நாதரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இறந்தவனை பிழைக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். பிழை செய்தவனையும் மன்னித்தருள்வதுதானே மகான்களின் இயல்பு. சாய்நாதரும் அவனை பிழைக்கச் செய்ய திருவுள்ளம் கொண்டார். ஆனாலும் தம் குருநாதரின் சம்மதம் வேண்டி அவரை பார்க்க அவரும் கண்களாலேயே சம்மதம் தெரிவித்தார். உடனே தான் வைத்திருந்த கமண்டலத்தில் இருந்த பாலை இறந்து போனவனின் வாயில் கொஞ்சம் ஊற்றினார் சாய்நாதர். உடனே இறந்து கிடந்தவன் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுபவன் போல் பிழைத்து எழுந்து உட்கார்ந்தான். தான் கொல்ல நினைத்த இளைஞனே தன்னை பிழைக்க செய்ததைக் கண்டு வெட்கி தலை குனிந்தவனாக சாய்நாதர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். வெங்குசா அவர்களிடம், என்னிடம் இத்தனை காலம் இருந்தும் நீங்கள் கற்றுக்கொண்டது பொறாமையும் வஞ்சகமும் தானா? உங்களின் செயல் என்னை மிகவும் வருத்துகிறது. இனியாவது நல்லவர்களாக நடந்து கொள்ள பாருங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லிவிட்டு சாய்நாதரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றார். வீட்டின் பூஜை அறைக்கு இளைஞனான சாய்நாதரை அழைத்து சென்ற வெங்குசா, குழந்தாய், நீ பிராமண குலத்தில் பிறந்து இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து அடுத்து சில வருடங்களில் பிராமணனான என்னிடம் ஒப்படைக்கப்பட்டாய். ஆனாலும் நான் உன்னை இஸ்லாமியனாகவே வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தேன். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்த அவதார புருஷன். உன்னால் இன மொழி மத பேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனிதநேயம் தழைத்து செழிக்கப் போகிறது. நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது. அது பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை இன்றே தொடங்கு. இங்கிருந்து மேற்கு திசைக்கு செல். புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஓர் அழகிய கிராமம் உன்னுடைய
உன்னுடைய வருகைக்காக தவம் இருக்கிறது. நீ அங்கிருந்தபடியே இந்த உலகத்தை உன் வசப்படுத்தி விடுவாய். உன்னால் இந்த உலகம் அடைய போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி இளைஞன் சாய்நாதரை தம்மிடம் இருந்து பிரிந்து போக அனுமதி கொடுத்தார். குருநாதரின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைந்த சாய்நாதர் அவருடைய பாதங்களில் பணிந்து வணங்கி விடைபெற்று அவர் அந்தரத்தில் நிலைநிறுத்திய செங்கல்லை அவருடைய நினைவாக பெற்றுக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய நெடிய அருள் பயணத்தை தொடர்ந்தார். அந்த இளைஞரின் திருப்பாதங்கள் சென்று சேர்ந்து நிலை பெற்ற திருவிடம்தான் ஷீரடி திருத்தலம். ஷீரடி சாய்பாபாவின் அருளாலும் கருணையாலும் சீடர்கள் பலர் உருவானார்கள். அப்படி பாபா குருவாக உருவாகி குருவருள் பெற்று ஷீரடியில் வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகள் ஒரு யோகியைப் போலவே வாழ்ந்த பாபா பிச்சை எடுத்தே சாப்பிட்டார். தன்னுடைய மகிமையால் நோயுற்றவர்களின் நோயை குணமாக்கினார். பாபாவின் புகழ் சுற்று வட்டாரங்களில் பரவத் தொடங்கியது. பல ஞானிகள் வந்து பாபாவை சந்தித்தனர். அவர்கள் பாபாவின் தெய்வீக தன்மையை தாங்கள் அறிந்ததோடு அதை உலகிற்கும் எடுத்து கூறினர். சாய்பாபா தான் தங்கியிருந்த துவாரகாமாயி என்னும் மசூதியில் விளக்குகள் ஏற்றி வைப்பார். இரு எண்ணெய் வியாபாரிகள் விளக்கிற்கான எண்ணெய் கொடுத்து வந்தனர். ஒரு நாள் பாபாவின் ஆற்றலை சோதிக்க எண்ணிய அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர். பாபா தண்ணீரை ஊற்றி விளக்குகளை எரிய வைத்தார். இந்த நிகழ்ச்சியால் பாபாவின் புகழ் அப்பகுதி முழுவதும் பரவியது. பாபாவை தேடி பக்தர்கள் வரத் தொடங்கினர். ராதா கிருஷ்ணமாயி என்னும் பெண்மணி பாபாவின் இருப்பிடத்தை கவனித்துக் கொண்டதோடு உணவும் சமைத்து வந்தார். பாபாவை தேடி எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவரும் வயிறார உண்ணும்படி அந்த உணவை பெருகச் செய்தார் பாபா. தெய்வீக மகிமை நிறைந்த பாபா குழந்தைகளிடம் குழந்தையாகவே நடந்து கொண்டார். சிரிக்க சிரிக்க பேசி குழந்தைகளை மகிழச் செய்தார். பாபா பஜனையையும் ஏழைகளின் பாடல்களையும் விரும்பினார். பக்தர்களிடம் பஜனைகளையும் பாடல்களையும் பாடும்படி உற்சாகமூட்டினார். சில வேளைகளில் பாடல்களுக்கு தக்கபடி பாபா நடனமாடினார். ஏழைகளின் துயரங்களை கண்டு மனம் பொறுக்காதவர் பாபா. ஒரு தாயை போல ஏழைகளிடம் நடந்து கொண்டார். தொழுநோயாளிகள் மீது அவர் மிகுந்த இரக்கம் கொண்டிருந்தார். அவர்களது உடலில் உள்ள புண்களை தன் கையாலேயே கழுவி அவர்களுக்கு மருத்துவம் செய்தார். பாபா சாஸ்திரங்களையும் ஐயமர கற்று உணர்ந்திருந்தார். பகவத்கீதை, குரான் போன்றவற்றின் ஸ்லோகங்களுக்கு மிக அற்புதமான விளக்கங்கள் அளித்து பண்டிதர்களை கூட வியப்படைய செய்தார். பாபா மதங்களை கடந்து நின்றார். துவாரகாமாயி மசூதியில் பாபா வீற்றிருந்தார். மக்கள் அவரை சாய் மகாராஜ் என்று போற்றி கொண்டாடினர். பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம் நம்பிக்கையும் பொறுமையும். தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் விபூதியை பிரசாதமாக தந்து அவர்களின் நோய்களை நீக்கியவர் சாய்பாபா. வாழ்வில் பொறுமையும் தன் மீது நம்பிக்கையும் கொண்ட அன்பர்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்கிறார். துவாரகாமாயியில் அன்று பாபாவால் மூட்டப்பட்ட நெருப்பு இன்றும் அணையாமல் இருக்கிறது. அந்த நெருப்பு குண்டலத்தில் இருந்து எடுக்கப்படும் விபூதியே இன்றும் பக்தர்களின் பிரசாதமாக விளங்குகிறது. பாபா தன் பொன்னுடலோடு இப்பூ உலகில் வாழ்ந்த காலத்தில் எண்ணிலடங்காத அற்புதங்கள் புரிந்தார். அவர் 1918 ஆண்டு அக்டோபர் மாதம் 18 தன் ஸ்தூல உடலை பிரிந்தார். விபூதி அளித்து உபதேசம் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் புரிந்த சாய்பாபா தான் கூறியபடியே தன் ஸ்தூல் உடல் மறைந்த பின்னும் இன்றும் அருள் புரிந்து வருகிறார். உலகம் முழுவதில் இருந்தும் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் சாய்பாபா இருக்கக்கூடிய இடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்.